வணக்கம். எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையை வணங்கி இன்றைய சிந்தனைக்குள் செல்வோம். இறைவன் இருக்கிறாரா இல்லையா? இறைவன் எப்படிப்பட்டவர், எங்கு இருப்பார் அப்படிங்கிற சந்தேகம் எல்லோருக்குமே இருக்கும் இல்லையா? ஒரு நாள் ஒரு நண்பர் ஒருவர் முடித்திருத்தும் கடைக்கு சென்றார். அந்த கடையில் இருக்கக்கூடிய முடித்திருத்துவர் எல்லா விஷயங்களும் பேசக்கூடியவர். அவர் எல்லா விஷயங்களும் அந்த கடைக்கு வந்த நண்பரிடத்திலே பேசிக்கொண்டிருந்தார், முடியை திருத்தி கொண்டிருந்தார். அப்படி பேசிக்கொண்டிருக்கிற போது ஒரு வழியாக இவர்களுடைய பேச்சு இறைவன் இருக்கிறானா இல்லையா என்கின்ற சந்தேகத்தில் வந்து நின்றது. அப்பொழுது அந்த முடி திருத்துவர் சொன்னார், இறைவன் இருக்கிறான் என்றால் நோயுற்றவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், பசி உள்ளவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், அனாதையாக திரியக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், முதியவர்கள் ரோட்டில் எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த இறைவன் இருக்கிறார்கள் என்றால் துன்பப்படாமல் இவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ முடியும் அல்லவா? ஏன் இவர்களை எல்லாம் துன்பப்படுத்துகிறான் இந்த இறைவன்? மிகவும் கஷ்டப்படுத்துகிற இறைவன் ஏன் இவர்களை இப்படி துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டார். இவருக்கு எப்படி பதில் சொல்லுவது அப்படிங்கிறதே புரியல. என்னடா அவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டாரு, இறைவன் இருக்கிறாரா எப்படி இவருக்கு சொல்லி புரிய வைக்கிறது? கண்டிப்பாக தெரியும், இவருக்கு எப்படி சொல்லி புரிய வைத்தாலும் இவர் அதை ஏற்றுக்கொள்ளுபவராக இல்லை. ஏன்னா இவருடைய பேச்சு தோரணைகள் இறைவன் இல்லை அப்படிங்கிற மாதிரியே ஒரு பேச்சு தோரணைக்கு போயிட்டார். இவரை எப்படி புரிய வைப்பது என்று நினைத்து கொண்டு தன்னுடைய முடிகளை திருத்தி கொண்டு வெளியில் செல்ல துவங்கினார். இந்த முடி திருத்துபவருக்கு கொஞ்சம் வருத்தம். நாம் கேட்ட கேள்விக்கு இவர் பதில் சொல்லாமலே செல்லுகிறார், நாம் சரியாக தான் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியில் போனார் இல்லைங்களா. இவர் போன உடனே அங்கே பார்த்தா நல்ல ஒரு முழத்துக்கு தாடியோட நிறைய முடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தார். போய் ஒரு கடைக்கு முன்பாக அந்த ஒரு மரத்தடி இருந்தது, அதில் உட்கார்ந்தார். நிறைய தாடி, தலையில் நிறைய முடிகள், ஆனால் நல்லா இருக்கிறார். அந்த வெயிலுக்காக உட்கார்ந்தாரு. உடனே இவர் இந்த முடி திருத்தி கொண்டவர் நண்பர் என்ன பண்ணார், உள்ளார போனார். உள்ளார போய் கடைக்காரர்கிட்ட, இந்த ஊர்ல முடி திருத்த தெரிந்தவர்கள் யாரும் இல்லையா, ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்னு சொன்னார். இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்பா, நான் தான் முடி திருத்தி விட்டுருக்கிறேன், முடி திருத்தக்கூடியவன். இந்த கடையில், இந்த தெருவில் நிறைய கடைகள் இருக்கிறது, அப்படி இருந்தும் முடி திருத்துவதற்கு ஆட்கள் இல்லையா என்று கேட்பது நல்லாதாக? நீ இப்போதானே முடி திருத்திட்டு போனீங்க, இது நியாயமா அப்படின்னு அவர் கேட்டார். இப்போ அவர் சொன்னார், அதோ பார், அந்த இடத்திலே உட்கார்ந்து இருப்பவர் நிறைய முடியோடு இருக்கிறார், ஏன் அவருக்கு யாரும் முடி திருத்தவில்லை அப்படின்னு கேட்டார். இவர் உடனே சொன்னார், அவர் என்னிடத்திலே வரவில்லை, எங்களை அவர் அணுகவில்லை, வந்திருந்தால் இலவசமாக கூட நான் செய்து வைத்திருப்பேன். அவரிடத்திலே பணம் இல்லை என்று சொன்னால் கூட, அவர் வசதி கம்மியா இருந்தார்னா கூட நான் இலவசமாக கூட அவருக்கு செய்து வைத்திருப்பேன். அவர் என்னிடத்திலே வந்தால்தானே நான் அவருக்கு செய்ய முடியும். என்னிடத்தில் அவர் வரவே இல்லை, என்னை அனுசரித்து என்னை கேட்கவும் இல்லை. அவர் யாரிடத்திலாவது கேட்டிருந்தால் கண்டிப்பாக எங்களுடைய உறவினர்கள் யாராவது முடித்திருத்தி வைத்திருப்பார்கள். இப்பொழுது அவர் கூறிய உடனே இந்த முடி திருத்தி கொண்ட நண்பர் சொன்னார், இறைவனும் அப்படித்தான். நீங்கள் தேடி செல்ல வேண்டும் இறைவனை.
இறைவன் உன்னிடத்தில் வரமாட்டார். இறைவனை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ இறைவனிடத்தில் செல்ல வேண்டும். இறைவனுடைய பெயரை உச்சரிக்க வேண்டும். நமச்சிவாய 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 என்று சொல்லிப்பார். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும். உன்னுடைய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். நீ இறைவனிடத்திலே செல்லாமல் இறைவன் உனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று சொல்வது மட்டும் எந்த விதத்தில் நியாயமாகப்படும் என்று கூறினார். ஏனென்றால் நாம் எல்லோருமே இறைவனை வணங்காமலும் இறைவனிடத்திலே சென்று நம்முடைய குறைகளை முறையிடாமலும் தவறு செய்து கொண்டே நாம் இறைவனை திட்டிக் கொண்டிருக்கிறோம். தவறு செய்யாமல் இருந்தாலே 50 மார்க்குன்னு சொல்லுவார் இலங்கை ஜெயராஜ். நீங்கள் புண்ணியம் செய்ய வேண்டாம், தவறு செய்யாமல் இருந்தாலே உங்களுக்கு 50 மார்க் பாஸ் மார்க் வந்துடும். புண்ணியம் செஞ்சா இன்னும் அதிகமாக கிடைக்கும். அதே போல் நீங்கள் இறை வழிபாட்டில் இறைவனை நோக்கி ஒரு காலடி எடுத்து வைத்தால் அவன் 10 காலடி எடுத்து வைத்து இறங்கி உங்களுக்காக வருவான். சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதிதானே. என நமச்சிவாய மந்திரத்திற்கு சிவ சிவ என்று சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி.